இங்க ஒரு குரூப் மர்மமான தீவுக்குள்ள ஒரு புதையல தேடி போறாங்க. அப்ப இவங்களை நோக்கி ஒரு பெரிய சுனாமி வந்துட்டு இருக்கு. உடனே ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு வேக வேகமா பக்கத்துல இருக்க குகைக்குள்ள போறாங்க. அங்க ஒரு தண்ணி கிணறு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள குதிச்சு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. இப்ப அந்த சுனாமி அந்த தீவை அப்படியே மொத்தமா மூழ்கடிச்சிருது. இப்ப இவங்க ஆழமா நீந்தி போக போக தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த கிணறோட அடிப்பகுதி அப்படியே இந்த கடலோட ஜாயிண்டா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே ஆர்வம் தாங்காம கொஞ்சம் முன்னாடி போனதும் பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கி போன ஒரு பழமையான கப்பலை பாக்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குனு அந்த கப்பலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. போன இவங்களுக்கு முதல்ல ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமா இன்னும் அந்த கப்பலுக்குள்ள சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்கு. உடனே எல்லாரும் சிலிண்டரை கழட்டிட்டு புயல் நிக்கிற வரைக்கும் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல பழமையா இருக்கும் போல இருக்கு. ஆனா இதுக்குள்ள இருக்க இன்டீரியர் டிசைன் இன்னும் ஒண்ணும் ஆகாம அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அங்க இருக்க பெயிண்டிங்ல ஏதோ ஒரு கதையை சொல்ற மாதிரி இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா கெட்ட ஆவிகளோட சக்தி வாய்ந்த ஒரு வித்தியாசமான எலும்பை பத்தி போட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு மட்டும் இவ பின்னாடி இருந்து யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி தோணுது. ஆனா இவ கிட்ட போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அப்பதான் கூட இருக்கவன் இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். ஒரு ரகசிய பாதை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு இவங்க கிட்ட தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. சரி நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பயங்கரமான மனம் வீசுது. இதனால எல்லாம் இப்ப பயந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தவன் வினோதமா பண்ணி பான்னு சொல்லி பயமுறுத்துறான். அட நாயே உன் வேலைதானா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவனை திட்டிட்டு அப்படியே கேஷுவலா விட்டுறாங்க. இப்ப எல்லாம் அசந்து அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் அந்த ஸ்மெல் வருது. உடனே கண் விழிச்சு பார்த்தா இவன் மட்டும் தான் தனியா இருக்கான். கூட அந்த யாரையுமே காணோம். அப்படியே எழுந்து வந்து பார்த்தா கூட வந்தவனோட நோட்டு மட்டும் தான் இருக்கு. ஆப்போசிட்ல இருந்த அந்த ரகசிய அறை கல்ச்சுவரால மூடப்பட்டிருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகி போறான். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கரமா பயந்துட்டே இருக்கும்போது பின்னாடி என்னமோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பெட்டிக்குள்ள இருந்து என்னமோ வெளியே வர மாதிரி அப்படியே பொறுமையா திறக்குது. இத பார்த்ததும் உடனே ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து மாட்டிட்டு தண்ணிக்குள்ள குச்சி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். எவ்வளவு தூரம் நீந்தறான் போறான்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியல. கரெக்டா ஆக்சிஜன் சிலிண்டர் காலி ஆகும்போது மேல வந்துடுறான். புயலாம் இப்ப போயிட்டு இருக்கு. இவன் மட்டும் சேஃபா போயிடுறான். அதுக்கப்புறம் பல வருஷமா இவனும் கூட இருந்தவங்களை தேடுறான். சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. அந்த தீவும் வந்த சுனாமியால இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுது.